வணக்கம் நண்பர்களே, டாக்டர் எஸ் ஜே உங்களுடன். இந்த வீடியோவில் சர்க்கரை வியாதி எனும் மாவு வியாதி டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருப்பவர்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதில். ஏன் அப்படின்னா, பலரும் சிகிச்சைக்கு வரும்பொழுதும் சரி அல்லது வேறு ஏதேனும் சிகிச்சைக்கு வரும்பொழுதும் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. சரி, இந்த கேள்விக்கான நேரடியான பதில் நான் சொல்வது கூடாது என்பதுதான். சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ஆல்கஹால் எடுப்பதை, குடிப்பழக்கம் இருப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் அல்லது முழுவதுமாக தவிர்த்து கொள்வது தான் நல்லது என்பதுதான் என்னுடைய பதில். ஏன் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டால், எல்லா விதமான ஆல்கஹால்களும் கலோரிஸ் நிறைந்தது, அதிக அளவிலான சக்தியை அதாவது சர்க்கரை சக்தியை கொண்டது. அதே சமயத்தில் இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய சர்க்கரை சக்தியானது நம் இறப்பைக்கு சென்று கிரகிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நேரடியாக மற்றும் உடனடியாக இரத்தத்திற்குள்ளாக செல்ல முடியும். அப்படி செல்வதனால் ஒரு திடீர் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்டு குடிப்பழக்கத்தினால் சர்க்கரை வியாதி நபர்களுக்கு ஏற்படக்கூடிய இம்பேக்ட், விளைவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பர் 1, இந்த சடன் ஹைப்பர்கிளைசீமியா என்று சொல்லக்கூடிய திடீரென்று இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாக மாறுவது. இந்த திடீர் இரத்த சர்க்கரை கூடி போகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பார்த்திங்கன்னா, மிதமானது முதல் மிகவும் மோசமானது வரை செல்வதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். சம்டைம்ஸ் லைஃப் த்ரெட்டனிங் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு இந்த திடீர் சர்க்கரை அதிகரிப்பு போய் முடியக்கூடும். காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் கேலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் உடனடியாக இரத்த சர்க்கரையை கூட்டிவிட முடியும் என்பதாலும், நேரடியாக கல்லீரல் மற்றும் கணையத்தின் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாலும் உடனடியான சர்க்கரை மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது நம்பர் 1. ரெண்டாவது, சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொள்வதனால் லோ சுகர் போகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். எப்பொழுதாவது தான் ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க அல்லது குறைந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹைப்பர்கிளைசீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சர்க்கரை அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமான குடிப்பழக்கம் உடையவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லோ சுகர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேன்க்ரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையத்தை இந்த ஆல்கஹால் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்குவதனால் கணையத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலினுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு பொருள் குளுக்கோகான் என்ற ஒரு ஹார்மோன். இந்த குளுக்கோகான் நம்மளுடைய இரத்த சர்க்கரையை குறைக்கக்கூடியது அல்லது மிதமாக வைக்கக்கூடியது. இந்த குளுக்கோகான் சுரப்பு மிக அதிகமாக ஏற்படுவதற்கு அல்லது தூண்டப்படுவதற்கு இந்த அதீதமான ஆல்கஹால் காரணமாக இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. இதன் காரணமாக சடன் லோ சுகர் போகிறதுக்கும் அதனால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் விளைவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது காரணம், ஏன் சர்க்கரை வியாதி இருந்தால் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது என்பதற்கான மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஹை பிபி வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நான்காவது காரணம், ஆல்கஹால் எடுக்கும் பொழுது நமக்கு அந்த போதையில் எவ்வளவு சாப்பிட்றோன்றது தெரியாமல் போகும், எவ்வளோ குவான்டிட்டி ஃபுட்டு எடுத்துக்கணுன்ற நிலை தெரியாமல் போகிறதுனால அவங்க அதிகமான கலோரி உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கும் அல்லது அதிகமான குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதன் காரணமாக உங்களுடைய HbA1c லெவல் அதிகமாகிறதுக்கும் நம்முடைய இரத்த சர்க்கரையின் அளவு அதிகமாகி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அடுத்து இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரக் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை சர்க்கரைக்கான மருந்துகள் எடுத்துக்கிறீங்க, இன்சுலின் எடுத்துக்கிறீங்க அல்லது வேறு ஏதேனும் இயற்கை முறை மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் ஆல்கஹால் தொடர்ச்சியாக ஒருத்தர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா இந்த மருந்துகளின் தாக்கம் அல்லது இந்த மருந்துகளினுடைய ஆக்ஷன்ஸ் அவர்களுக்கு கம்மியாக போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம எந்த வியூவில் சிந்திச்சு பார்த்தாலும் ஆல்கஹால் நல்லது இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. அட் த சேம் டைம் சர்க்கரை வியாதி ஒருவேளை இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆல்கஹாலை வெறுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. குவான்டிட்டியை குறைச்சி கொள்ளுங்கள், இயன்ற மட்டும் அதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஃபைனலி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகம்.
ஃபார் எக்ஸாம்பிள் திடீரென்று மயக்கம் ஏற்படுவது, திடீரென்று அவங்க 2 நாளைக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனுடைய இம்பேக்ட் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் அதோட இம்பேக்ட் மோசமான இம்பேக்டாக இருக்கும். இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. ஆகவே சர்க்கரை வியாதி இருந்தால் நீங்கள் ஆல்கஹால் எடுப்பதை குறைத்துக்கொள்ளவோ அல்லது தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அவங்க பாக்கெட்டில் உங்களுடைய ஹெல்த் கார்டு ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சர்க்கரையின் அளவு, கடைசியாக நீங்கள் பரிசோதித்த சர்க்கரையின் அளவு, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்ருக்கிற சர்க்கரை மாத்திரைகளினுடைய விவரங்கள் போன்றவை அடங்கி ஒரு சின்ன கார்டு ஒன்று பாக்கெட்டில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்டு இது உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு முன்னெச்சரிக்கை வர வேண்டும். அதை நீங்கள் பயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, முன்னெச்சரிக்கைக்கான விழிப்புணர்வுக்கு தான் நம்ம சொல்கிறோன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் நோக்கம் என்ன அப்படின்னா, சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நம்மை தப்பித்துக்கொள்ள வைக்க வேண்டும், உங்களை தப்பித்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதும், ஆல்கஹால் மீது ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டும். சர்க்கரை இருந்தால் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது நம்மளுடைய இரத்த சர்க்கரையின் அளவையும் கல்லீரல், கணையம் போன்றவற்றை பாதிக்க செய்யும், நம்மளுடைய ஆயுளை குறைக்க செய்யும் என்ற அந்த விழிப்புணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோனுடைய நோக்கம். பாருங்கள், உங்களுடைய நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நலமுடன் வளமுடன் வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.